வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான மணமான மாங்காய் வச்சு மாங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு எல்லா விதமான கூட்டு, பொரியல், அப்பளம், வடகம், வத்தல் இதெல்லாமே வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க. இந்த சாதம் வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். மாங்காய் சாதம் செய்யறதுக்குங்க 2 கப் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி உதிரியாக வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. முழு கோமாங்காய், அதாவது கிளிமூக்கு மாங்காய் இந்த பாதி அளவு மட்டும் இந்த சாதத்துக்கு. இப்போ மேல் தோலெல்லாம் சீவியாச்சுங்க. இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ அந்த மாங்காவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ மாங்காய் சாதத்துக்கு தாளித்து விட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் கடலெண்ணெய், ஆயில், நல்லெண்ணெயிலையும் கூட செய்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியுறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே சிறிதளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே 10-12 முந்திரி பருப்புங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வறுத்த வேர்க்கடலையும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே 5-6 பூண்டு பல் 1-2 தட்டி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க. சிறிதளவு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சிறிதளவு பெருங்காய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட துருவி வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ சாதத்தை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் மணமான சத்தான மாங்காய் வச்சு மாங்காய் சாதம் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.